ஹார்ட் பீட் சத்தம் கேட்டு பாரு, லப்பு டப்புன்னு கதைக்கும். ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஆரிய சினிமாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னன்னா ஹார்ட் பீட் சீசன் 1. வாங்க இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாமா? எபிசோட் 1ல் பிளட்டை தட்டி விட்டு ரதி மேம் கிட்ட திட்டு வாங்கின ரீனாவை பார்த்தோம். இப்போ எபிசோட் 2 பார்க்கலாமா? ஸ்டார்டிங்கில் ரீனாவை காட்டுறாங்க. ரீனா ஹாஸ்பிட்டல் முன்னாடி கண்ணை மூடி நின்றுட்டு, நேற்று தான் சொதப்பிடுச்சு, இன்னைக்காச்சும் ரதி மேம் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு ரீனா நினைக்கிறான். அந்த நேரத்தில் ஆர்கேவோட பையன் ரீனாவை கூப்பிட்றான். அதுக்கு ரீனா, நீ தானடா என்னோட காசை திருடின, என்னோட காசை கொடுறான்னு கேட்குறா. அதுக்கு அவன், நான் காசு கொடுக்க தான் வந்தேன், அன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி, அதான் காசு எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரீனா கிட்ட அந்த காசை கொடுத்துட்றான். அப்புறம் ரீனா கேட்குறா, BMW காரெல்லாம் வச்சுருக்கீங்க, அப்புறம் எதுக்கு 2000 ரூபாய் எடுத்தீங்க? அப்போ நீங்கள் பண்ணது ப்ராங்க் தானே, இனிமேல் ப்ராங்க் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு காசை மட்டும் வாங்கிட்டு போயிடுறான். ஐடி கார்டை அவங்ககிட்டயே விட்டுட்டு போயிடுறான். அவனும் ஐடி கார்டு கொடுக்க கூப்பிட்றான். அவள் திரும்பி பார்க்காமையே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிடுறான். அப்போ அங்கே போய் ஒரு நர்ஸ்கிட்ட, இன்னைக்கு பார்த்தியா நான் சீக்கிரம் வந்துட்டேன்னு சொல்கிறா. அப்போ அந்த நர்ஸு ஐடி கார்டு எங்கன்னு கேட்குறா. அச்சச்சோ, ஐடி கார்டை மறந்துட்டோமேனு யோசிக்கிறா. அப்போ அந்த நர்ஸு 50 தோப்காரணம் போட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ ரீனா ரூம்குள்ளே வந்துட்டு தேஜா கூடயும் பிரவீன் கூடயும் பேசிகிட்டு இருக்கா. அப்போ ராக்கி வந்துட்டு, இன்னைக்கு டியூட்டி வந்துட்டு நமக்கு ராம்நாத் சார்கிட்ட வா போகலான்னு கூப்பிட்றான். ராம்நாதன் சாரை பார்க்க போகிறாங்க. பார்க்க போகிற வழியில் சீனியர்ஸ் ரீனா ராக்கி கிட்ட எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ரீனா ராக்கி, நாங்கள் ராம்நாதன் சாரை பார்க்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சீனியர்ஸ், நீங்கள் அவங்க கூட ஜெல் ஆகிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீனா, ப்ளீஸ் சொல்லுங்கள், அவர்கிட்டயாச்சும் நான் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்கிறான். அதுக்கு அந்த சீனியர், ராம்நாதன் சாருக்கு சினிமானாலே பிடிக்காது, தப்பி தவறிங்கூட சினிமாவை பற்றி பேசிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறான். அதுக்கு ரீனாவும் ராக்கியும் நீங்கள் டைமண்ட்ஸ்ன்னு சொல்லி பாராட்டிட்டு ராம்நாதன் சாரை பார்க்க போயிடுறாங்க. நீங்கள் தான் புதுசாக ஜாயின் பண்ண டாக்டரா, பேர் என்னன்னு கேட்குறாரு. ரீனா அவள் பேரை சொன்னதும் அதுக்கு ராம்நாதன் சார், மின்னலை படத்தோட ஹீரோனி பேரும் ரீனா தானே அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாரு. அதுக்கு ரீனா, மின்னலைங்கிற ஒரு படம் வந்துச்சான்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே அவங்கக்கிட்ட நடிக்கிறா. அதுக்கு ராம்நாதன் சார், நீ மின்னலை படம் பார்க்கவே இல்லையான்னு கேட்குறாரு. அதுக்கு ரீனா, நான் படிப்புன்னு இருந்துகிட்டே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ராக்கி கிட்ட அதையவே கேட்குறாரு. அதுக்கு ராக்கி, நான் தியேட்டர் பக்கமே போனதில்லைன்னு சொல்கிறான். இப்போ ராம்நாதன் சார் கடுப்பாகி, அவங்கக்கிட்ட எனக்கு சினிமா பிடிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே என்னை கலாய்க்கிறீங்களான்னு ரீனா ராக்கி கிட்ட கோவமாக கேட்டுகிட்டே கிளம்பிட்டார். அதுக்கு ரீனாவும் ராக்கியும் ஷாக் ஆகிட்டு, சார் உங்களுக்கு சினிமானா பிடிக்காதுன்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் நடித்தோம் அப்படின்னு சொல்லி சாரின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. ஆனால் ராம்நாதன் சார் இவங்களை கண்டுக்காமல் கோவமாக கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் தேஜாவையும் நவீனையும் காட்டுறாங்க. இப்போ தேஜாவும் நவீனும் ரிப்போர்ட் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ரதி அவங்கள கூப்பிட்டு, இன்றைக்கி ஃபுல்லாக இதுதான் உங்கள் டியூட்டி, இன்றைக்கி இந்த வேலையை முடிக்கலைன்னா இன்றைக்கான வேலையை நாளைக்கும் செய்யணும், நாளையோட வேலையும் சேர்த்து செய்யணும், அதனால் இதை முடிங்க, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரதி கிளம்பிட்டா. அங்கேருந்து கட் பண்ணி ரீனாவும் ராக்கியும், என்னடா இது சீனியர்ஸ் நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாங்களேன்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு சீனியர்ஸும் வந்துடுறாங்க. உங்களை டைமண்ட்ஸ் மாதிரி வச்சுருந்தனே, இப்படி ஏமாற்றிட்டீங்களேன்னு சொல்லி ராக்கி சொல்கிறான். அதுக்கு அந்த சீனியர்ஸில் ஒருத்தவங்க, அவருக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை, அதுக்கு ராம்நாதன் சாரோட அப்பா நீ டாக்டர் ஆகிட்டு என்னமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு, அதனால் அவர் இந்த வயசில் ரீல்ஸாக பண்ணிவிட்டு சினிமாவில் நடிக்கிறதுக்காக சுற்றிட்டு இருக்காரு. அவரை ராம்நாதன் சார்ன்னு சொல்கிறத விட சினிமா டாக்டர்னு சொன்னாதான் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்னு சொல்கிறாங்க ஒரு சீனியர். இப்போ ஒரு சீனியருக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. அவர் எல்லாத்துக்கிட்டேயும் வாங்க எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு பையனை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்ன ஆச்சுன்னு சீனியர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பேரண்ட்ஸ் வேறு மொழியில் பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா டாக்டர்ஸ்க்கும் ஒன்றுமே புரியவே இல்லை அவங்க பேசுகிற லாங்குவேஜே. அதுக்கு ரீனா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அதுலேருந்து ஒரு சீனியர், உனக்கு ஃபஸ்ட்டு அந்த மொழி புரிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது சீனியரில் ஒரு பொண்ணு, பையனுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும், உடனே எக்ஸ்ரேக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறான். அந்த எக்ஸ்ரே ரூமில் பையனை படுக்க வச்சதும் அங்கே எக்ஸ்ரே எடுக்கிறவர் பையன் என்ன முழுங்கிட்டான்னு கேட்குறாரு. அதுக்கு ரீனா பொம்மைன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டா. அங்கே வேற ஒரு டாக்டர் எக்ஸ்ரேயோட வந்து, எக்ஸ்ரேல பொம்மை தெரியல, அதனால வயிற்றுக்குள்ளே இது போயிருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு எண்டோஸ்கோப்பி வேணால் எடுத்துக்கலான்ட்டு அந்த டாக்டர் சொல்கிறான். சீஃப் டாக்டர் ரதிக்கிட்ட கேட்டுட்டு அடுத்த ஸ்டெப் போகலான்னு ரதிக்கு இப்போ கால் பண்ணுறாங்க. ரதி வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட உட்காந்து, தொண்டை வலிக்குதா அப்படின்னு 2 வாட்டி கேட்குறா. அதுக்கு அந்த பையனும் தலையாட்டுறான். பேச முடியலையா அப்படின்னு கேட்குறா. அதுக்கும் அந்த பையன் தலையாட்டுறான்.
அதுக்கு அங்க இருந்த ஒரு டாக்டர், "ஒரு எண்டோஸ்கோப்பி வேணா எடுத்து பார்க்கலாமாங்க டாக்டர்?" அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ரதி அந்த பையன பார்த்து சிரிக்கிறா. சிரிச்சுட்டே, "என்ன எக்ஸாம்?" அப்படின்னு கேட்குறா. இவ்ளோ நேரம் பேசாத அந்த பையன் மேக்ஸ்ன்னு சொல்லி பேசிட்டான். அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கு அங்க இருந்த பேரண்ட்ஸு, "இவன் மேக்ஸ் எக்ஸாம்க்காக நம்மகிட்ட சீட் பண்ணியிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லாங்குவேஜில பேசிக்கிறாங்க. அதுக்கு ரதி மேக்ஸ் ரொம்ப கஷ்டம்தான்னு சொல்லி அந்த பையன்கிட்ட பேசுறா. அதுக்கு அந்த பையனும், "அப்புறம் நீங்க எப்படி பாஸ் ஆனீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான் ரதிகிட்ட. "எனக்கும் வராது தான். ஆனா நான் திரும்ப திரும்ப படிச்சு பாஸ் ஆனேன்னு" அந்த ரதி சொல்றா. அத சொல்லிட்டு, பொம்மைய வாயில போடக்கூடாதுன்னு அந்த பையன்கிட்ட சொல்றா. அதுக்கப்புறம் ரதி ஃபர்ஸ்ட்டு பொம்மைய வாயில போடக்கூடாதுன்னு அந்த பையன்கிட்ட சொல்றா. செகண்டு அவங்க அப்பா அம்மாட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றா. இப்ப நீ பொய் சொன்னதுனால உங்க அப்பா அம்மா எவ்வளோ பயந்துட்டாங்க பாருன்னு சொல்றா. இப்ப இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே உனக்காக தானே வந்தாங்க. அவங்களோட டைமும் வேஸ்ட் ஆயிடுச்சு தானே அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த பையன், "நான் தான் அந்த அக்காட்ட முதல்லயே சொல்லிட்டேனே" அப்படின்னு சொல்றான். அந்த அக்கா யாருன்னா ரீனா. ரதியும் அங்க இருக்கிற எல்லாரும் இப்ப ரீனாவை பார்க்குறாங்க. ரீனா ஷாக் ஆகி என்கிட்ட எப்படா சொன்னா அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப எக்ஸ்ரே ரூம்ல அந்த பையன் பொம்மைன்னு சொல்லியிருக்கா. அது ரீனா வந்துட்டு ராக்கி தான் சொன்னான்னு நினச்சிட்டு பொம்மைன்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி வந்துட்டா. இப்பதான் அதை நமக்கே காட்டுறாங்க. ரதி இன்னைக்கும் ரீனாவை பார்த்து முறைச்சிட்டே கிளம்பிட்டா. அதுக்கு ரீனா மனசுக்குள்ளேயே அந்த பையனை கொடூர குரங்கே அப்படின்னு நினச்சிட்டு வெளில வந்துட்டா. வெளியே வந்ததும் நர்ஸு ரீனா ராக்கி கிட்ட, "உங்களுக்கு ராம்நாதன் சார் கிட்ட தானே ஒர்க்குன்னு சொல்லியிருந்தேன்" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ராம்நாதன் சார் எங்களை வெளியே சொல்லிட்டாரு அப்படின்னு ராக்கி சொல்கிறான். அதுக்கு அந்த நர்ஸு, "வெளியே இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அங்கே உள்ளே இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும்." அந்த நர்ஸு ரீனா கிட்ட, "டாக்டர்ஸ்னால் அவேராக இருக்கணும். நீங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லி ரீனாவை திட்டுறா. அதுக்கு ரீனா இருந்துட்டு, "சாரி அருணா" அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ்கிட்ட சொல்கிறா. அந்த அருணா நர்ஸும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ ரீனாவும் ராக்கியும் மறுபடியும் ராம்நாதன் சாரை பார்க்க போகிறாங்க. ராம்நாதன் சாரோட ரூம் கதவை திறந்துட்டு இவங்க 2 பேரும் சாரி சொல்கிறாங்க. அப்போ அவர் ஃபோனில் ரீல்ஸை பார்த்துட்டே இவங்கள பார்க்குறாரு. அதுக்கு எதுவுமே பேசாமல் இருந்த ராம்நாதன் சாரை பார்த்துட்டு இருந்த ரீனா, "சார், என்னோட ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக தளபதி 68ல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா" அப்படின்னு சொல்கிறா ரீனா. அதுக்கு ராக்கியும், "என்னோட ஃப்ரெண்டும் அங்கே தான் காஸ்டியூம் டிசைனராக இருக்கான்னு" சொல்கிறான். அதுக்கு ராம்நாதன் சார், "சரி, சின்ன பசங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாரு. உள்ளே கூப்பிட்டு, "நான் உங்களை சேர்த்துக்கிறேன், ஆனால் ஒன் கண்டிஷன் இருக்குன்னு" சொல்கிறாரு. அது என்னன்னு பார்த்தா அவங்களையும் கூப்பிட்டு ரீல்ஸ் பண்ண வச்சிட்டாரு. இப்போ 3 பேரும் ரீல்ஸ் பண்ணுறதை காட்டி இப்போ இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இதோட எபிசோட் 2 முடிஞ்சுச்சு. இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஆர்இ சினிமாஸ். தேங்க்யூ.